127 மணி நேரம் ஒருத்தரோட கை பாறையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 26, 2003 அப்ப அமெரிக்காவை சேர்ந்த ஆரோன் லால்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்காக மவுண்டன் கிளைம்பிங் பண்ண முடிவு பண்றாரு. ஆனா இதை இவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கிட்டையுமே சொல்லல. இதெல்லாம் இருக்க அப்ப இவரை மாதிரியே அட்வென்ச்சரை எதிர்பார்த்து வந்த ரெண்டு பொண்ணை பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டான வழியவும் சொல்லிட்டு இவரும் தனியா கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பாறையோட இடுக்குல ஒரு சின்ன கேப்பும் தெரிஞ்சிருக்கு. சரி இதுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்த ஒரு சின்ன பாறையில கைய வைக்கிறாரு. அப்ப அந்த பாறை அப்படியே வலிக்கு இவரும் அந்த பாறையோட அப்படியே பள்ளத்துக்குள்ள விழுகிறாரு. ஆனா அப்ப அந்த பாறை விழுந்தது இவரோட கை மேல. உடனே கையை வெளியெடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா சுத்தமா முடியல. கை நல்லா பாறையோட மாட்டிக்குது. அப்ப தன்னோட பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறாரு. அதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ், தண்ணி, ஒரு சின்ன கத்தியோட ஒரு ரோப்பு இருந்திருக்கு. ஆனா அவர் என்னதான் முயற்சி பண்ணனாலும் கையை அசைக்க கூட முடியல. கடைசியா வேற வழியே இல்ல, இப்படியே இருந்தா இறந்துருவோம் அப்படின்னு தன்னோட கையை ரெண்டா வெட்டி வெளியவும் வராரு. அப்ப தூரத்துல இருந்து ஒரு ஃபேமிலி வந்து ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவரை காப்பாத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒன்ன பாத்தீங்கன்னா பல பேர் ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது நம்ம உலகத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம்.